சந்தேகம் உலகத்துல இருக்கிற எல்லா நோய்கள் மாதிரி இந்த சந்தேகம் ஒரு பெரிய நோய் தான். அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. டெய்லி ஒய்ஃபோட போன் எடுத்து செக் பண்றது, அவ யாருக்கு மெசேஜ் பண்ணா, அவ என்ன பேசுறா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு எல்லாத்தையும் துருவா அணுவான்றது. ஹஸ்பண்ட் தூங்கியாச்சுன்னா ஒய்ஃப் அவருடைய போன் எடுத்து அவர் என்ன பண்றாரு, யார் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காருன்ட்டு துருவான்றது. லுக், ஒய்ஃபோடைய போன் ஹஸ்பண்ட் வாங்கி யூஸ் பண்றதும் ஹஸ்பண்டோடைய போன் ஒய்ஃப் வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு இல்ல. ஆனா அதை செக் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில எடுத்து பாக்குறது தான் தப்பு. நீங்க போனை செக் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணும் இல்லனாலும் அதுல சந்தேகங்கிறது உருவாகும். அண்ட் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்செக்யூரிட்டிஸ் உண்டாகும். அந்த இன்செக்யூரிட்டிஸ் தான் உங்களுடைய உறவு கொண்டு உங்களை டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டும். லுக், லைஃப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா, ஃபைன், ஓகே. அதுக்கு மேல சந்தேகங்கிறது வரக்கூடாது. உங்க உறவுல வரவும் விடாதீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த பாஸ்ட் ஓபன் பண்றது. லுக், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகுது, ஒய்ஃபோடைய பாஸ்ட் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அதே மாதிரி ஹஸ்பண்டோட பாஸ்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க. பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை மட்டும் பாருங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஒய்ஃபே உங்ககிட்ட வந்துட்டு என்னுடைய பாஸ்ட்ல அப்படின்னு இழுத்தாங்கன்னா உடனே அவங்கள ஸ்டார்ட் பண்ணிருங்க. வேணாம் சாமி, வேணாம், உன்னுடைய பாஸ்ட உங்ககிட்டயே வையே, அதுல கசப்பான நினைவுகள் இருந்தா அதை தயவு செஞ்சு மறந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் கொடுங்க. அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் ரொம்ப நல்லவனா இருக்க போறேன் அப்படின்னு உங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்களையும் உங்க ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதுவே அவங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகும். புது சந்தேகங்களையும் அவங்களுக்கு உருவாக்கும். சோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட்.